viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம chicken biryani செய்யறது எப்படின்னு பாப்போம். பிரியாணினாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பாய் வீட்டு பிரியாணினா சொல்லவே தேவையில்லை. அப்படிப்பட்ட பாய் வீட்டு பிரியாணி கைப்பக்குவத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 4 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, புதினா, இஞ்சியும் பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் சிக்கன் 2 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணீர். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏலக்காய், லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை. இப்போது எண்ணெய் சூடானதும் இந்த 4 பொருளையும் போட்டுடலாம். இந்த பொருள் போடுறதுனால பிரியாணி வாசனையாக இருக்குங்க, சூப்பராகவும் இருக்கும். இப்போது அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போது இஞ்சி பேஸ்ட்டும் போட்டுடலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்க, கலர் மாறிடுச்சு. இப்போது 2 விசில் விட்டு எடுத்த சிக்கனை போட்டுடலாம். நீங்கள் அப்படியே கூட பச்சையாக கூட சிக்கன் செய்யலாம். ஆனால் நான் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், குக் ஆகட்டும். ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு. இப்போது மிளகாய் தூள் போட்டுடலாம், உப்பும் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கனால மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் தாங்க போட்டோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அலசி வச்ச கொத்தமல்லி, புதினாவை போட்டுடலாம். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு சொன்னேன். நான் சிக்கன் வேக வச்ச தண்ணியை எடுத்திருக்கேன். அந்த 2 டம்ளர் எடுத்து நம்ம வதக்கி வச்சதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம். கொதி வரணும்.
பாருங்கள் இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைம் பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை கிளறி விடுங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சுவையான ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது தொட்டுக்க நீங்கள் பச்சடி இல்லை கத்திரிக்காய் சாப்பு செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.